நான் பாருங்க மசாலா எதுவுமே இருக்காது. ஒன்லி வரமிளகா, மஞ்சத்தூள், எண்ணெய் மட்டும்தான். பார்த்தீங்களா? கரெக்டுலாம் எக்கத்தை தகவச்சுக்காங்கண்ணா. இதோ அது பாரு மிஸ் ஆகுது பார்த்துக்கோ. ஆவா சவுண்டு பயங்கரமா அடி அடி நல்லா வைந்த மாதிரி இருந்தோம். ஐயோ வா வா ஹலோ நண்பர்களே, லைட்டாக இப்போ தான் சிக்கன் சாப்பிட்டேன். அந்த சிக்கன் என்னன்றது அண்ணன் சொல்லுவார். வாங்க அப்படி சிம்பிளாக செஞ்சாருங்க. ஆமாங்க, டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. நான் பாருங்க மசாலா எதுவுமே இருக்காது. ஒன்லி வரமிளகா, மஞ்சத்தூள், எண்ணெய் மட்டும்தான். பார்த்தீங்களா? வேற தக்காளி கூட இருக்காது. போட்டு நல்லா ஏதாவது 1-2 போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தா பள்ளிவளி சிக்கன். ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லா இருக்கும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும். பாருங்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுங்க, இவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இந்த பாருங்க எல்லாம் சவுண்ட் நல்லா கேடுதுங்களா? நண்பர்களே பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் இன்னும் பாருங்க நண்பர்களே. ஏன்னா குரங்குக்கு தொல்லை அந்த அளவுக்கு இருக்குதுன்றாங்க நம்ம ஆளுங்க நிறைய இருக்குது. ஓகேங்களா நண்பர்களே? பாருங்களா நம்ம இங்கே வந்து இங்கே பாருங்க நம்ம ஆட்டோவை இங்கே பார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்களா ஆட்டோ டேஷ் போட்டேன்றாங்க. குரங்குங்களும் இங்கே பயங்கரமாக ரவுடி போன மாதிரி இருக்குதுங்க நண்பர்களே. இது பாருங்க எல்லாம் வந்துருக்குறாங்க. நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் தான். ஓகே நண்பர்களே வாங்க இறங்கலாம். நம்ம காலத்தில் கீழே இருந்து அப்படியே நிதானமாக அப்படி லொக்கேஷன் அப்படி காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இது பார்த்தீங்களா? ஓகே வாங்க நண்பர்களே. ராபா ஆயிட்டோம் ராபா எக்கடவானுவா பார்த்தீங்களா? நம்ம ஆளுங்க பாருங்க ஐடியாலாம் கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே. அது அங்கே பாருங்க வெத்திங்க. ஆனால் செம்மர ஸ்பாட்டு நண்பர்களே. நண்டு பார்த்துக்கு இதுதான் நல்லா இது. எனக்கு இந்த கோணை பேர் வந்து மூல கோணை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அந்த இதான் அந்த மீன் ஸ்பாட்டானா? இது பாருங்க இந்த மூலக்கோணிக்கு வரப்போ பெட்டு பண்ணுவோம் சார் சிவா. எல்லாமே மீன் படி போய் மறுபடியும் வந்து நான் காலாண்டிக்குது. ஆமாண்ணா ஏந்து பாதே இங்க வர கால் கேமரா சூடால எங்களை கால் மேல ஃபுல்லா அப்படியே இது எப்போ இது வாங்கிட்டு மொத்தம் நண்பர் காலை துருடு மாதிரி மீனுங்க அப்படியே காலை துருடு மாதிரி இதுங்க. ஐயோ எவ்வளோ வெட்ட போகுது. நீ கெட்ட போகுது நம்ம பேரோட மூஞ்சி பாருங்க நண்பர்களே. கதை அவர் போய் ஏதோ பையன் மேலே ஏதோ காட்டுக்கிறான் நண்பர்களே. குரங்குங்கெல்லாம் ஃபுல்லா அட்டாக் பண்ணுது நம்மள. இங்க பாருங்க ப்ரோ, இன்னும் பயணம் வந்து சிவன் கோயில், ஆமா இன்னொரு ஃபால்ஸ், அது இல்லாம இன்னொரு ஃபால்ஸ், மொத்தம் இப்போ அவ்வளோ ஸ்பாட்டுக்கு போலான்றே நம்ம 7 ஃபால்ஸ் உண்டு ப்ரோ. 7 ஃபால்ஸ்லயும் பயங்கரமா உண்டு. நீங்க 7 ஃபால்ஸ் வந்து சூடுங்க. உங்களுக்கு நச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணுங்க, லைக் கொடுங்க, அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அவங்க. வா தண்ணி எல்லாம் அப்படியே இறங்கி ஜம்முன்னு வர மாதிரி இருக்குதுல்ல. மேல கோயில், சிவன் கோயில் மேலையா சாமி ஒன்று தண்ணி லெவல் வந்து இந்த லெவலுக்கு இருக்குதுங்க. நல்லா ஆனால் வரேன் அம்மா சாமிங்க. வரேன் வந்துடுறேன். பார்த்து சாமி பார்த்து உங்ககிட்ட தான் நெக்ஸ்ட் இல்லை பாருங்க. ஐயோ கடவுளே. இது பாருங்க நண்பர்களே, அங்கே ஒரு 2 பேர் உக்காந்துக்கிறேன் பார்த்தீங்களா? அவங்க நம்ம ஆளுங்க அது பாருங்க ஆயிடுறாங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சிங்க அப்படியே ஜாலியாக அப்படியே. இது பாருங்க நம்ம ஆளுங்க தான் எல்லாம். இது பாருங்க குழந்தை ஜம்மு நீச்சல் அடிக்குது. என்னங்க பரவாயில்ல, தண்ணி சில்லுன்னு வருது. ஐயோ அது பாருங்க நண்பர்களே, தண்ணி பயங்கரமான சில்லுன்னுக்குதுங்க. ஐயோ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளி. இன்னும் வேணானோ அப்படியே அந்த பக்கம் இப்படியே வா. அவருக்கு பாதுகாப்புగా ఉండేది మనం ఆంజనేయ ఏం మాట్లాడు చూడు ఏం మనం ఏమి చేయదు అది పాటుగా என்ன இவ்வளோ ஐடியா போய் வச்சுக்கிறாங்க. அது ఇప్పుడు நண்பர்களே இதான் நம்ம குளிக்க போகிற மெயின் ஸ்பாட்டு. இங்கேருந்து எங்கேயோ ஏறி பசங்க மேலேருந்து ஏறி அப்படி இறங்குறாங்களாமாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்பாட்டே பயங்கரமாக இருக்குதுங்க. బయటికి పోతాము, టపాస్ కాల్స్తాము. டபாஸ் சொல்கிறார் பவியில் நல்லா சவுண்டு கொடுத்து விளாட்றாங்க. நம்மளும் அப்படி உள்ளே ஒரு வாட்டி போய் பார்த்து வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? ఇది ఆర్జేకే తమిళ్ అని కొట్టువా. చాలా రోజుల తర్వాత వీడియో పెడతాను. ఈరోజు లాక్ వచ్చినారు నన్ను రా అట ఊరికి పోతాము. నేను 5 సంవత్సరాల తర్వాత వస్తాను వీడికి. ஆர்ஜேகே கேப் இச்சு தமிழ்னு கொட்டுப்பா. தண்ணி பையன் எனக்கு என்னை கூப்பிடாதீங்கன்னுக்கிறார் அவர் பாவம். இந்த அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. அங்கே ஏறுனுக்கிறாங்க ஜம்முன்னு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
அந்த வேருங்களே பூச்சி ஏறினுக்கிறீங்களா? అన్న వెనకాలరా నువ్వు ఎక్కువ స్వామి బాగా ఏమి లేదా కరెక్టేనా ఎక్కడ తాగొచ్చు కాదనా இதோ அது பாரு மிஸ் ஆகுது பார்த்துக்கோ. అట్టే కాదు இருக்கிறாப்புல சிவா ரெடி ஷார்ட் ஓகே. இந்த பாருங்க நடுவில் கை தூக்கிட்டாப்புல. வா சவுண்டு பயங்கரமா அடி அடி நல்லா உயிர்ந்த மாதிரி இருந்தோம். ஐயோ போனா வா போட்டுரு வா. என்னண்ணா தக்குன்னு அடி உயிர்ந்துருவேன் காலில் லைட்டா. ஏதோ மீன் ஏதோ உறுத்துக்கிறாங்க. வா இந்த கண்ட மீன் மாதிரி இருக்குது நண்பர்களே இது பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து இந்த மலைங்களில் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பிடிச்சிக்கிறாங்க நண்பர்களே, இதில் நிறைய தெரியுது. ஓகே ரெடி 1 2 3 ஷாட். ஓஹோ இது வரணும் நல்லா குச்சி போகுது. நான் பொண்ணும் அந்த அளவுக்கு போனால் நான் கிணத்துல கற்றுக்கின மாதிரி இது நல்லா. அது ஓகே நண்பர்களே, இப்போ நடந்த இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. அவன் நீச்சல் தெரியாத குடிச்சு ரொம்ப பெரிய மேட்டர் ஆயிடுச்சுங்க. காப்பாற்றிட்டாங்க. நான் பாருங்களாம் அந்த சீனை நீங்கள் பார்க்கல, ஆனால் ஹைலைட்டாக காப்பாற்றினாங்க. நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் குளிக்க போகிறேங்க. இப்போ நான் குதிக்க போகிறது நான் பார்த்துக்கோங்க. ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறமா தண்ணியில் குதிக்க போகிறேன் நண்பர்களே. ரசிகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் நண்பர்களே. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மறுபடியும் குளிச்சுட்டு இன்னொரு வாட்டி சாமியை பார்க்கணுன்னு தோணுச்சுங்க. ஒரு வாட்டி பிரசாந்தமாக முதல்ல நம்ம சாமியை பார்க்குறப்போ ஐயா நந்தியை பார்த்துட்டு அந்த பக்கம் முருகப்பெருமாள் மாதிரி இருக்கிறாரு. அப்புறமா தான் நம்ம பெரிய ஐயாவை பார்க்க முடியும். அது இந்த பையன் தான் இந்த இவரும் நம்ம ஆடலாம் எல்லாம். ஃபுல் மேலே எங்கே இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? இதோ இவ்வளோ தொலைவில் இருக்குதுங்க. ஃபுல் மேலே ஏறணும்னா அது ரொம்ப இன்னொரு 300 அடி மேலே இருக்கும், 350 அடிக்கு மேலே இருக்கும். இன்னொரு நாள் ஒரு மிதியாக நம்ம ஏறத்துக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ஏற ஆரம்பித்தோம்னா நைட்டு நம்ம இறங்க முடியாது. அதனால வந்து நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்பிடுறோம் நண்பர்களே. மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். காட்டுறோம். ஓகே பாய்.